the bride of Christ. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 25 முதல் 27. அப்பொழுது அவர் அவரை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர் விவரித்து காண்பித்தார். வீட்டிலிருந்து நாளாவது ஈவினிங்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எம்மாவூருக்கு போற 2 சிஸ்டரோட சமாதான பண்ணி கொண்டு போகிறார். ஆனால் அவர் யாருக்கு அறியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. வேற வாக்கியங்களை சொல்லும் பொழுது அவர் அவரை கடிந்து கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. பழைய ஏற்பாட்டு புஸ்தகமானது தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டிலே எல்லாமே மேசியாவை குறித்து கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு அதை விசுவாசிக்க முடியவில்லை. மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஓ fools and slow of heart to believe all the prophets have spoken. தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாவற்றையும் விசுவாசிப்பதற்கு நீங்க மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அவரை கடிந்து கொண்டார். கிறிஸ்து விதமாய் பாடுபட வேண்டும், அவர் மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று எத்தனை வேத வாக்கியங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் அதை முன்னுரைத்திருக்கிறார்கள். அதுதானே இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னால அதுதானே நிறைவேறி இருக்கிறது. இப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த வேத வாக்கியம் தானே நிறைவேறி. உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? உங்களுக்கு அதை தெரிந்து கொள்ள உங்களுக்கு அந்த ஞானம் இல்லையா? அப்படி என்று அவர்களை கடிந்து கொள்ளுங்கள். மோசே முதல்ல சகல தீர்க்கதரிசிகள் முதல் 5 புத்தகம் மோசே எழுதியிருக்கிறார். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், பாகம், இந்த 5 புத்தகம் புக் ஆஃப் மோசஸ். மோசே முதல் ஆதியாகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் கடைசி தீர்க்கதரிசி மல்கியா, மைனர் ப்ரோஃபெட். அந்த மல்கியா வரைக்கும் இவருக்கு எல்லா வேத வாக்கியங்களையும் அவளுக்கு விளக்கி காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு என்ன தெரிகிறது என்றால், அந்த தீர்க்கதரிசிகள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். மோசஸ், எலிஜா, சாமுவேல், டேனியல் ப்ராஃபெட்லாம் வாழ்ந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கையானது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையானது ஒரு ரகசியமாக இருக்கிறது. அவங்களை எதை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், அவங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாலே இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் இருக்கிறது. ஆமென். அந்த ரகசியத்தை அவர்கள் வாழ்ந்து காண்பிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் எந்தெந்த இடத்துலலாம் தம்மை குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ப்ராஃபட் லைஃப் தெரிஞ்சிருக்கிறார். அந்த ப்ராஃபட் என்னென்ன சொல்லியிருக்கிறார், தம்மை குறித்து என்னென்ன சொல்லியிருக்கிறார், எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆமென். இதெல்லாம் அவர் அறிந்திருந்தபடினால அவளுக்கு அதை எல்லாத்தையும் அப்படியே சொல்றார். அல்லேலூயா. அதே போல அதனாலே நாம இந்த பைபிளை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த மிஸ்ட்ரியை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆமென். டினாமினேஷன் பீப்புளுக்கு அந்த மிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியல. மெசேஜில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே அந்த நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த இதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு இந்த வேதத்தினுடைய மிஸ்ட்ரி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. The mystery is a revelation. It is a revelation of Jesus Christ. ஆமென். கடைசி கால தீர்க்கதரிசியும் அவரும் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய லைஃப்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, என்னென்ன விஷயம் அவர் பார்த்தார், இதுதான் முக்கியமான இன்சிடென்ட்ஸ், என்ன முக்கியமான ப்ராபசி, முக்கியமான விஷயம், இதெல்லாமே நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமென். அந்த தீர்க்கதரிசியுடைய செய்தி, இதை என்னென்ன வெளிப்பாடு இருக்கிறது, இதையெல்லாமே நம்ம அறிந்திருந்தனால்தான் நம்ம தைரியமா பேச முடியும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களையும் அந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தபடினாலே அவங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்லுகிறார். ஆமென். இந்த கடைசி கால மனவாட்டிக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கு. நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. அல்லேலூயா. எந்த நேரத்தில் யாருக்கும் சத்தியம் சொல்ல நம்மால முடியவில்லை. நம்ம மிஸ்ட்ரி ஆஃப் நியூ பேர், மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட், மிஸ்ட்ரி ஆஃப் பிரைட், எல்லாமே மிஸ்ட்ரி ஆஃப் ஈனிக்விட்டி, எல்லா மிஸ்ட்ரியும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் எல்லாத்தையுமே கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென்.
1120 செய்திக்குள்ளையும் இந்த 66 புத்தகத்துக்குள்ளையும் எல்லா மிஸ்ட்ரியும் இருக்குது. இதை கூட வச்சுட்டு அதை மாத்திரம் படிக்கிறவங்களுக்கு மிஸ்ட்ரி ரீதியில் ஆகும். அதை கொண்டு போய் இங்கே பார்ப்போம். இது முதல்ல தரவா தெரிஞ்சாதான் அது புரியும். இது தரவா தெரியாதவங்களுக்கு அது புரியாது. கர்த்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த சிஎஸ்எஸ் சபையில் கொண்டு போய் 4ஆம் இருந்து பைபிளை சின்சியராக படித்து அங்கேருந்து அதுவரை பெந்தகோஸ்துல கொண்டு அனலைஸ் பண்ணி பைபிளை படிக்கிறது தான். அதன் மீது இந்த செய்தி வரும்படியாக, இந்த செய்தியை ஆங்கிலத்தில் எல்லாத்தையுமே படிக்கும்படியாக இவ்விதமாக ஆண்டவர் வழி நடத்தியிருக்கார். அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். அது கர்த்தருடைய கிருபை. நம்ம எல்லா பாசலும் அவ்விதமான ஒரு ஸ்டேஜில் வந்தாங்களான்னு நமக்கு தெரியாது. அவங்க அவங்களுடைய வந்த வழி எப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்க எந்த அளவுக்கு இந்த பைபிளை நேசிக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க திடீர்னு இந்து மார்க்கத்துலேருந்து வந்திருக்கலாம். அதனால அவங்களுக்கு எல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்தால் தான் அவங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். லூத்தர், வெஸ்லி, பெனடிக்ட், அதுக்கு பிறகு நம்ம பிரன்காம் வந்துக்கிறோம். லூத்தர் சிஎஸ்எஸ் அதுல இருந்து வரிசையா வந்ததுனால இது எப்படி இருக்கு, கிறிஸ்டியானிட்டினா என்ன இதோ தெரியும். ஆனால் எனக்கு கத்தோலிக்க மார்க்கத்தை பற்றி தெரியாது. அது விக்கிரகாரனை மார்க்கம். அங்கே பைபிள் டீச்சிங்கே கிடையாது. சிஎஸ்ஐ பைபிள் டீச்சிங் உண்டு. இதை பெந்தகோஸ்துல அதை விட கொஞ்சம் அதிகம் உண்டு. இப்பொழுது நம்ம இந்த மெசேஜ் வரும் பொழுது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம வேதத்தை முறைப்படி நம்ம தெரிஞ்சிருக்கிறதுனால அது மேல வாஞ்சியோடு தெரிஞ்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாமே அவர் ஹார்ட்ல இருக்கு. ஏன்னா அவரே வேலை இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அவரை குறித்த வெளிப்பாடு தான். ஆமென். அதனால எம்மாவும் சீஷர்களுக்கு அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். என்ன சொல்றார்? நம்மை பற்றி ரகசியத்தை சொல்லுகிறார். மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட் சொல்லுகிறார். மிஸ்ட்ரி ஆஃப் பிரைட் சொன்னாரா? இல்லை. நாம் சொல்கிற ஒரு செய்தி தலைப்பு மிஸ்ட்ரி ஆஃப் பிரைட். இயேசு கிறிஸ்து எம்மாவும் சீஷர்களுக்கு மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட் சொன்னார். ஆதியாகமம் மத்தியா வரைக்கும் தன்னை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கியங்களை அந்த வெளிப்பாடையும் அவளுக்கு விளக்கி சொன்னார். அவருடைய இருதயம் குளிர்ந்து விட்டு இருந்தது. தேவன் பால் அந்த அன்பினால அனல் அடைந்தார். ரூத்துகள புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-6 வரைக்கும் வாசிக்கிறார். ரூத்துகள புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-6. ஸ்திரீயான ரூத் என்பவர் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள் என் மகளே போய் என்றால், அவள் போய் வயல்வெளியில் அறுத்தவன் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாக அவன் நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதா இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுத்தவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுத்தவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுத்தவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. சரி, இப்போ 5ஆம் சொல்லுங்க. போவாஸ் அறுத்தவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி. Then said Boaz unto his servant that was set over the reapers. அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரனை, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அதற்கு அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன். 2 வருஷம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறால், அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன். சாதாரண வேலைக்காரன் கிடையாது. அவன் அறுக்கிறது கிடையாது. அறுக்கிறவங்க அறுத்துட்டு இருக்கிறாங்க. இவன் கண்காணியாக இருக்கிறான், சூப்பர்வைசராக இருக்கிறான், அவங்களுக்கு எஜமானாக இருக்கிறான். அறுக்கிறவர்களே கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரயத்தனமாக இவன் மோப் தேசத்தில் வந்த நகோமியோடு கூட வந்த மோபிய பெண் பிள்ளை. The servant that was set over the reapers, the head of the servants, எல்லா அந்த வேலைக்காரனுக்கும் தலைவனாக இருக்கிறார். The head of the servant introduced Boaz to Ruth. இதான் அந்த ரூத்தை போவாஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார். போவாஸுக்கு ரூத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார். இவள் மோப் தேசத்திலிருந்து வந்த பெண்கள். அந்த மறுக்கிறவனுக்கு அங்கே கண்காணியாய் வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது. நேரடியாக போவாஸுக்கு ரூத்துக்கிட்ட பேசல. அந்த அறுக்கிறவன் மேல கண்காணியாய் வைக்கப்பட்டவன் தான் இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுற வாசி. இது மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட். எம்மாவும் சீஷர்கிட்ட பேசுறது மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட். இது மிஸ்ட்ரி ஆஃப் பிரைட் ஆயிருக்கு. பழைய பாடு ஷேடோஸ் அண்ட் சைட்ஸாக இருக்குது.
ரூத் டைப் பிரைட், ரூத் வந்து மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. போவாஸ் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். அந்த சீப் ரீப்பர் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்? The chief reaper represents Elias the man. Hallelujah. The seventh angel messenger. ஏழாம் தூதன் அங்கே இருக்கிறார். அந்த ஏழாம் தூதன் தான் பிரைடை வந்து இதை மணவாளனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். Hallelujah. அதான் மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட், மிஸ்ட்ரி ஆஃப் பிரைட் அங்கே அந்த புத்தகத்தில் மிஸ்ட்ரி ஆஃப் பிரைட். நம்ம இந்த என்ஜாய் மெசேஜ் வந்து என்ன செய்யறது என்றால் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. Hallelujah. This entire message is bringing us into a relationship and marriage with the person Christ. கர்த்தர் எதற்காக இந்த கடைசி கால செய்தியை கொடுத்தார்? யாரையா கேட்டு பாருங்க, கடைசி கால செய்தியை ஆண்டவர் எதுக்காக கொடுத்தார்? நீ எந்த நோக்கத்தில் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறா? செய்தின்னு சொல்றா, தீர்க்கதரிசின்னு சொல்றீங்க. எதுக்காக அனுப்புறாரு? அந்த பர்பஸ் என்னன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது. ஒன்கால கூட சொல்ல தெரியாது. ஒன்லி ஜீசஸ் போல பேசுவாங்க. என்னோட வெப்சைட்ல ஒரு மெசேஜை கேட்டுட்டு சொல்றாரு, நீங்க வந்து ஒன்லி ஜீசஸ் போல சொல்லல, வேணா ஒன்கால ஃபோக்கஸ் பண்ண மாதிரி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க. மெஜாரிட்டி பீப்புள் வந்து ஒன்கால வந்து ஒன்லி ஜீசஸ் போல சொல்றாங்க. நீங்க கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றேன். நம்ம இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறார். அதனால நம்ம வந்து அதை ஒன்கால கூட சொல்ல தெரியாது. அது கூட ஒன்லி ஜீசஸ் போல சொல்லுவாங்க. ஒன்லி ஜீசஸ் ஒன்காலுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. அக்யூரேட்டாக ஃபோக்கஸ் பண்ண தெரியாது. காரணம் என்னன்னா அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, இந்த வேதத்தை பற்றி அறிவில்லை, இந்த வேதத்தின் மேல வாஞ்சி இல்லை. இந்த என்ஜாய் மெசேஜ் நமக்கு என்ன செய்யறாங்க, கிறிஸ்துவும் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. என்ன ரிலேஷன்ஷிப்? மேரேஜ் ரிலேஷன்ஷிப். என்ன மேரேஜ்? பிசிக்கல் மேரேஜா? நீங்க சர்ச்சில் மேரேஜ் அந்த மாதிரி மேரேஜ் இல்லை, ஆவிக்குரிய விவாகம். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் மேரேஜ். இது ஆவிக்குரிய விவாகத்தை கொண்டு வருவதற்கா? நீ ஆண்டவரோட ஆவிக்குரிய விவாகம் செய்திருக்கிறியா? அவனுக்கும் உனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா? கணவன் மனைவி டெய்லி பேசுறீங்களா? ரகசியங்களை பேசுறீங்களா? ஒன்னா இருக்கிறீங்களா? அது இல்லை. புத்தகத்தை மட்டும் படிக்கிறது. நான் இந்த செய்தி வந்து என்ன பையன் இருக்கு, கணவன் மனைவி அன்பா இருந்தால் எப்பொழுதும் அவங்க பேசுவாங்க. அவங்களுக்குள்ள எந்த சீக்கிரட்டும் இருக்காது. இதுதான் அந்த மாதிரி அந்த ஒன்னஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஜீவிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஏதாவது காணிட்டு இருக்கா? கிடையாது. புத்தகத்தை பாக்கில் வைக்க வேண்டியதான், எடுத்து படிக்க வேண்டியதான். அவங்க செய்தி விசுவாசிக்கிறோம், தீர்க்கதரிசி அதுக்காக இந்த செய்தி தான். அந்த பர்பஸ் செய்தியை கர்த்தர் அனுப்புற பர்பஸ் என்னவென்றால், to bring us into a relationship with the person of Christ. கிறிஸ்து என்ற நபரோடு கூட ஆவிக்குரிய விவாக இணைப்பு. ஹல்லேலூயா. ஏற்கனவே நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். பிரிக்க முடியாத இணைப்பு. இந்த உலக வாழ்க்கை வந்து மரணம் பிரித்து விடும். ஆனா இது மரணம் கூட பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. மரணம் இன்னும் நேரடியாக இணைக்கும். ஹல்லேலூயா. செய்தி இல்லாம நம்ம இணைக்கப்பட முடியாது. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் தந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது என்று வாசிக்கிறோம். கிரைஸ்ட் எப்படி இருக்கிறார்? வேர்டாய் இருக்கிறார். ஆனால் it is impossible to come into a relationship with the person of Christ without first knowing him by his word. அவரோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையின் மூலமாக அவரை அறிந்து கொண்ட பின்புதான் அவரோடு கூட நமக்கு நேரடியாக ரிலேஷன் கிடைக்கும். ஹல்லேலூயா. உதாரணமாக இந்த ரேகாலுக்கு வந்து எலியேசர் வந்து அங்கே ஈசாக்கு குறித்து ஆபிரகாமை குறித்து எல்லாம் சொல்கிறார். மாப்பிள்ளை எப்படியாப்பட்டவர்? மாப்பிள்ளைக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? மாப்பிள்ளைக்கு என்ன சொத்து சுகம் இருக்கு? என்ன இன்கம் இருக்கிறது? அவர் வந்து அவருடைய நேச்சர் என்ன? இதெல்லாம் சொன்னாதான பொண்ணு சம்மதிக்கும். அதே போல ரெபேக்கா வந்து பிளாட்ஃபார்மாக ஐசக்கை ஏற்றுக்கொண்டார். எலியேசர் பிளாட்ஃபார்மாக ஐசக்கை பிரசன்ட் பண்ணும் பொழுது அவளை அக்செப்ட் பண்ணி நான் இவரோடு கூட போகிறேன் என்று சொல்லுகிறார். அதன் பின்புதான் நேரடியாக இலக்கை கிடைக்குது. ஹல்லேலூயா. அதே போல வார்த்தை மூலமாக நம்ம கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின்புதான் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாற முடியும். ஆமென். அதனால டினாமினேஷன் பீப்புள் யாருமே மாற முடியும்.
ஒரு டினாமினேஷன் பீப்புள் மாற முடியாது. ஒருவேளை அவங்க ரொம்ப பக்தியா இருக்கலாம், ஒருவேளை ரொம்ப நல்லவர்களா இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு நிறைய அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில செய்திருக்கலாம், நிறைய சாட்சிகளை நம்மள சொல்லலாம், ஒருவேளை எல்லாமே அது கரெக்டாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் செய்தி அறியாதபடி, ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அறியாதபடி அவங்க இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியா மாற முடியாது, ரிலேஷன்ஷிப் கிடைக்காது. நல்ல நீங்க பாருங்க, எம்மாவும் சீசர்களுக்கு ஆண்டவர் எழுதியிருந்தால் முதல்ல சில மணி நேரங்கள் நடந்து 9 மணில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்து போகும் பொழுது இதை 7-8 மணி நேரம் வார்த்தையில தன்னை காண செய்கிறார். முதலாவது கிறிஸ்துவை பற்றி வார்த்தையில என்ன எழுதிக்கிறது, வேட்பாம காமிக்கிறார். வேட்பாம அவர் பிரசன்ட் பண்ண பின்பு அப்பத்தை எடுக்கும் பொழுது அவருடைய கண்களை திறக்கும் பொழுது அவர் கிறிஸ்து பர்சன் ஆஃப் கிரைஸ்ட் அறிஞ்சு கொடுத்தாங்க. செய்தி பர்சன் ஆஃப் கிரைஸ்ட் அறிஞ்சு கொண்டிருந்தார். பர்சன் ஆஃப் கிரைஸ்ட் கூட ஐக்கியம் இருக்கிறதா? கொள்கையில படிக்கலாம், திட்டங்களை படிக்கலாம், ஆனால் அந்த திட்டத்தை போட்டவர், அந்த பிரின்சிபலை கொண்டு வந்த நபரோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறதா? அரசியல் ஒரு கட்சிக்காக உயிரை விடுவான், கட்சி கொள்கையில பிரச்சாரம் பண்ணுவான், ஆனா அந்த கட்சி லீடர் கூட ஐக்கியம் இருக்கா? இல்லை. அவர் இவரை பார்த்தாரா, இவர் அவரை பார்த்தாரா? இல்லை. ஆனா அந்த கட்சிக்காக உயிரை விடுறது, நாங்க அறுத்துக்கிடுவான், ஏதாவது தற்கொலை கூட பண்ணிக்கிடுவான், எல்லாம் செய்வான், ஆனா அந்த லீடரோடு ஒரு நாள் ஐக்கியம் இல்லை. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து விரும்பல. நம்ம அவருடைய செய்தியை நம்ம படிக்கிறோம், நேசிக்கிறோம், ஹல்லேலூயா. அதை சேர்ந்து அந்த பர்சன் ஆஃப் கிரைஸ்டோடு நம்ம ஐக்கியம் வைத்துக்கிறோம். எத்தனை பேர் அந்த ஐக்கியம் வைத்துக்கிறோம்? அதுதான் இன்னைக்கு தேவை. இயேசு கிறிஸ்து ஒரு பர்சனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பிளாட்ஃபார்மாக இருக்கிறார். பிளாட்ஃபார்மாக நாம் அவரை ரியலைஸ் பண்ணும் பொழுது என்ன செய்யறால் நல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது. ஆமென். without first knowing him by his word, நாம் அவருடைய வார்த்தையில் அவரை அறியாத பட்சத்திலே அவரோடு கூட நம்ம நேரடியாக ஐக்கியம் வைக்க முடியாது. அதனால இந்த கடைசி காலத்துல தான் ஓப்பனிங் ஆஃப் தி ஃபுல் வேர்ட் வந்திருக்கிறது. ஆமென். 7 முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது full word in this order brought him back to earth in word form. கிறிஸ்துவை வார்த்தை ரூபத்தில் இன்றைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு வந்திருக்கிறது. இது என்ன செய்தால் மேரேஜ் பண்ணுவதற்கு நம்மை வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. மேரேஜ் அதல்ல தீர்க்கதரிசி செய்தியை கொடுத்திருக்கிறார். who is this Melchizedek, the mighty God unveiled? யார் இந்த மெல்கிசேதேக்? கிரகிக்கப்பட்டுள்ள வல்லமையுள்ள தேவன். the invisible union of the bride to Christ, கிறிஸ்துவின் மணவாட்டியுடைய காணக்கூடாத இணைப்பு, uniting time and sign, இணையும் நேரம், அடையாளம். இந்த செய்தி எல்லாமே அந்த மேரேஜ் யூனியனுக்கு ரொம்ப அருமையாக தீர்க்கதரிசி பிரசன்ட் பண்ணியிருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் தேவன் உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்னதாக, உலகம் ஒரு நாளில இல்லை. இன்னைக்கு உலகம் இருக்குது, ஒரு நாள்ல ஒண்ணுமே இல்லை. எதுவுமே எந்த கண்டங்களும் கிடையாது, எந்த கிரகங்கள்லாம் இருக்குல்ல, எதுவுமே ஒரு ஸ்டார், அங்க சூரிய சந்திர நட்சத்திரம் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு காலம் இருக்குது. எத்தனை விசுவாசிக்கிறோம்? இப்ப நிறைய நட்சத்திரம் இருக்குது, நிறைய பிளானட்ஸ் இருக்குது. இதோ பூமி ரொம்ப காலமா இருக்குது. ஆதியிலே தான் இன்னும் நமக்கு அதுக்கு ஒரு டைம் நமக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் ஒரு நாள்ல இல்லாம இருந்துச்சு. அப்படி இல்லாம இருக்கிற தேவன் மட்டும் அப்படி இருந்தார். ஹல்லேலூயா. சர்ஜெக்ஸிசன் காட் ஏலோகி. அந்த ஏலோகி நாம் இருக்கும் பொழுது அவருடைய மைண்ட்ல பேக் பார்ட் ஆஃப் ஹிஸ் மைண்ட் என்ன சொல்றாரு, அவர் மனதுக்குள்ள மறைந்திருந்த ரகசியம், அவருடைய மனதுக்குள்ள ரகசியம் மறைந்திருந்தது. அந்த ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிய வேற யாருக்குமே தெரியாது, வேற தூதர்களுக்கும் தெரியாது, எந்த தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியாது, யாருக்குமே ரிவீல் பண்ணல. தனக்குள்ள மட்டும் அந்த ரகசியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். The whole Bible is an expression of the mystery of God. இந்த வேத புத்தகமானது தேவனுடைய ரகசியத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. Threefold purpose, 3 விதமான நோக்கங்களை உடையவராக இருக்கிறார். He had in the back part of his mind since the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னதாக தேவன் தன்னுடைய மனதுக்குள் ரகசியத்தை மறைத்து வைத்திருந்தார். இப்ப நம்ம தான் இருக்கிறோம், எல்லாருக்கும் சில சீக்கிரட் இருக்கு.
சில சீக்கிரம் வந்து சிலருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. சில சீக்கிரம் யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல தான் கர்த்தருக்கு, அவருக்கு மட்டும்தான் அந்த சீக்கிரம் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஒருத்தருக்குமே தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் அதை வெளிப்படுத்தாத ஒழிய யாராலும் சொல்ல முடியாது. சிம்சோனுக்கு மட்டும் அவர் மனசுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறது. பச்சிக்கிறவர்களும் பச்சனமும் பலமானது மதுரமும் வந்தது. அந்த ரைடினுடைய ஆன்சர் அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவனுடைய தாய் தகப்பன் கூட அவன் சொல்லலை, யாருக்குமே சொல்லலை. அவனுக்குள்ள மட்டும்தான் அந்த ரகசியம் இருக்குது. அதே போல தேவனுக்குள்ள ஒரு ரகசியம் இருந்தது. அல்லேலூயா. யாருக்குமே தெரியாது. எப்போ இருக்கு? மனசுக்குள்ள மறைச்சி வச்சிருக்கிறார். சிம்சோனுடைய மனைவி அவனை தொல்லை கொடுத்ததுனால, சாப்பிடாம தொல்லை கொடுத்ததுனால, என்ன செய்யறதுன்னு நினைச்சிருந்தான், தொல்லை சகிக்க முடியாம சொன்னதுனால கடைசியில் என்ன விளைவு ஏற்பட்டதுன்னு தெரியும். அவனுடைய மனைவி சரியான ஒரு மனைவி கிடையாது, நல்ல மனைவி கிடையாது. புருஷனை மற்றவர்களை காட்டி கொடுக்கிறவர்கள், புருஷனுக்கு லட்சியம் உண்டாக்குறது. புருஷனை போய் உயாம லட்சியம் கொடுத்து தொல்லை கொடுத்துட்டே இருந்தா என்ன ஏற்படும்? அவங்க வாழ்க்கையை அவங்களே கெடுத்துக் கொள்றாங்க. எப்படி புருஷன்கிட்ட பேசணும், எப்படி ஞானமா அவரோட குறைய உணர்த்தி, எப்படி அதை பக்குவமா செய்யணும், புருஷனுடைய வழி தவறா இருக்கு அப்படி இல்லாத பெண்கள் தங்க வாழ்க்கையை தாங்களே கெடுத்துக் கொள்வார். அவள் புருஷனுக்கு லட்சியம் உண்டாக்குறது. அவள் சிம்சோனின் மனைவி லட்சியம் உண்டாக்குறவள், புருஷனுக்கு வெட்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்துகிறவள். அவள் அப்படி செயல்பட்டு தன் வாழ்க்கையை அவள் கெடுத்துக் கொண்டார். The secret himself since the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவருக்குள்ள ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான், அதை உள்ள வச்சுக்கிட்டார். அதை வச்சுக்கிட்டு தான் உலகத்தை உண்டாக்கும் பொழுதெல்லாம் அந்த சீக்கிரத்தை வெளிப்படுது. அவர் கிரியேஷனை கொண்டு வரும் பொழுது எல்லா கிரியேஷனும் அவர் மனசுக்குள்ள இருக்க பர்பஸை வெளிப்படுது. ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. அது அவருக்குள்ள இருக்கிற மனசுக்குள்ள இருக்க பர்பஸை வெளிப்படுது. நீங்க நாங்கள் ரியலைஸ் பண்றீங்க. என்னுடைய சிருஷ்டிப்பு அவருடைய ரகசியத்தை வெளிப்படுது. ஆனா அவனால கண்டுபிடிக்க முடியாது, சொல்லாட்டா கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் சொப்பனை காண்கிறான், இது அவனுக்கு யாருக்குமே அர்த்தம் சொல்ல தெரியாது, ஒருத்தருக்கும் அர்த்தம் சொல்ல தெரியாது. இதை பார்வனுக்கு யாரு சொப்பனத்தை கொடுத்தாங்களோ அவருக்கு தான் தெரியும். அதுல ஒரு பர்பஸ் இருக்குது. யோசேப்புக்காக அதை வெளிப்படுத்தினார். ஆனால் ஜோசப்புக்கு அந்த அனாய்ச்சி வந்தது, அந்த அனாய்ச்சி சபத்துக்காக அங்க வந்தது. அவன் அதை ரிவீல் பண்ணான். அப்பொழுது இப்படியா, இது வரைக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்குது. 7 கொடுக்க பசு 7 வகட பசு, இது என்ன இது நமக்கு தெரியலையா? இப்போ ஆண்டு உண்டாக்கிற எல்லா சிருஷ்டிகளையும் அவனுடைய சத்தியம் இருக்குது, அது அவரை வெளிப்படுத்துது. மனுஷனுக்கு தெரியாது. மனுஷன் அதை ஆராய்ச்சி பண்ணுவான், அதை கண்டுபிடிப்பான், இப்படி மாற்றுவான், அப்படி மாற்றுவான். இதை விஞ்ஞானிகள் பல காரியங்கள் செய்வாங்க. அந்த கர்த்தர் அதை சீக்ரெட் வச்சிருக்கிறார். அவனை பற்றி சீக்ரெட். ஹல்லேலூயா. அந்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த சிருஷ்டிப்புல தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எனக்கு பைபிள் வந்து ஃபர்ஸ்ட் பைபிள் வந்து அது நேச்சர் என்று பிரதர் சொல்லுகிறார். பிரதர் பிரனாண்டோட டீச்சிங் எல்லாமே நேச்சர் தான். இதை யோவான் சாருடைய டீச்சிங் எல்லாம் நேச்சர் தான். அதே போல இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? விதைக்கிறவன் போனான், விதையை விதைச்சான். எல்லாத்தையும் நேச்சர்ல தான் சொல்றார். நேச்சர்ல தான் பைபிள் இருக்கு. ஏன்னா அது அவர் உண்டாக்கிற சிருஷ்டிப்பு. எத்தனை விசுவாசிக்கணும்? அவர் மைண்டுக்குள்ள இருக்கிறது அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி இருக்கிறார். ஆனாலும் ஒருவர் அதை விளக்கி சொல்லவில்லை என்றால் யாருக்கும் தெரியும். கர்த்தர் ஒருவருக்கு அதை வெளிப்படுத்தவில்லை என்றால் அவன் கண்டுபிடிக்க முடியாது. பெரிய சாதனைகளை செய்யலாம், ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியாது. All the prophets and sages down through the history of the Bible reflected a portion of Christ. பழைய பாடலிருந்து ஆயிரத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை ஒரு பகுதி அவர் வெளிப்படுத்தினார். எபிரேயர் 1:1 வாசிக்கும், பூர்வகாலங்களில் பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பெற்ற தேவன் இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக நமக்கு திருமணம் பெற்றினார். அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக அவங்களுடைய லைஃப்ல கிரைஸ்ட் அங்கே கொஞ்சம் வெளிப்பட்டார். ஆமென். இப்பொழுது தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. சங்கீதம் 22:1 வாசிக்கலாம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது
எப்பொழுதாவது தாவீது கைவிடப்பட்டானா? எப்பொழுதாவது அவ்விதமான நிலைமையில இருந்தானா? இல்லை. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம் என்று சொல்லுகிறார். அதுவும் என்ன செய்யலாம், அந்த மாதிரி தாவீது ஒரு ஸ்டேஜில் போகல. 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். என்றையாவது அந்த தாவீதுடைய வஸ்திரங்களை சீட்டு போட்டாங்களா? இல்லை. அது யாரு சொன்னா, அது கிரைஸ்ட ரிலீஸ் பண்ணிட்டு. ஹல்லேலூயா. அதுதான் கிரைஸ்ட் இன் டேவிஸ். கிறிஸ்து தாவீதுக்குள் இருந்து தன்னை பற்றி அவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து எந்தவரை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையில் அந்த வார்த்தையை சொன்னார். அவருடைய வஸ்திரத்தை வந்து அங்க பங்கு கொண்டாங்க. அவருடைய எலும்பெல்லாம் தெரியுது. நான் எழுதியிருந்த புத்தகத்தை பாருங்க, இயேசு கிறிஸ்து படம் சிலுவை படத்தை போட்டிருக்கேன். எலும்பெல்லாம் அப்படியே தெரியுது. சேனத்தை அதை கொடுத்துருக்க, அதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிலுவையில் அதை மனுஷன் அப்படியே தத்துவமாக இருக்கு. எலும்பு அப்படியே தெரியுது. அவ்வளோ வேதனைப்பட்டிருக்காரு நமக்காக. அவருடைய பாடி அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறது. திஸ் வாஸ் கிரைஸ்ட் ரிவீலிங் ஹிம்செல்ஃப் இன் தி தேவன் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஆனால் தாவீது என்றால், என் மாம்சம் அழிவை காண்பதில்லை, உங்களுடைய பசுத்தமான அழிவை காணவட்டி என்று சொல்லும் பொழுது தாவீதுடைய கல்லறை இன்னும் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் யாரை குறித்து சொல்றான்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறான். ஆமென். இதெல்லாமே ஜீசஸ் கிரைஸ்டுக்கு தெரியும். இதெல்லாம் எம்மாவும் ஜீசஸ் சொல்றேன். தாவீது போய் சொல்லியிருக்காங்க. தாவீது என்னைக்காவது வந்து சிலுவையில் தொங்குனானா? தாவீது வசனத்தை என்னைக்காவது சீட்டு போட்டாங்களா? என் மாம்சம் அழிவை காண ஒட்டி தாவீது மாம்சம் அடக்கப்படப்பட்டு அவன் கல்லறை என்ன ஆகி இருக்குது. அவன் சரீரம் தான் அழுகி போச்சு. ஆனா இவருடைய சரீரம் அழுகாத போட்டிருக்காரு. யாரு குறித்து சொல்றாரு? கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நீங்க பிலீவ் பண்ணலைய மந்த இதயம் பண்ணவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. எபிரேயர் 10:7 வாசிக்கலாம். எபிரேயர் 10:7. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இதோ தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. Lo, I come. In the volume of the book it is written of me. இந்த புக் வந்து வால்யூம்ஸ் ஆஃப் புக் நிறைய இருக்கு. இந்த புத்தகம் பெரிய புத்தகம். இந்த வால்யூம்ஸ்ல என்ன செய்தால் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய பாடல் 39 புத்தகத்துல அவரை பற்றி எழுதியிருக்கிறது. அதை அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நிறைவேற்றினாங்க. கடைசியில ஓல்ட் டெஸ்டமென்ட் கடைசியில ஜீசஸ் கிரைஸ்ட் வரும்பொழுது எல்லாம் மொத்தமா இயேசு கிறிஸ்து என்ற ஒரே நபரில் நிறைவேறிவிட்டது. என்ன விசுவாசம்? கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வெளிப்படுத்தினாங்க. இப்போ கடைசியா அவர் மாம்சத்துல, தேவன் மாம்சத்துல வெளிப்படும் பொழுது எல்லாமே தெரிஞ்சார்கள். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் காட் வந்தது. முழுசையும் அவர் நிறைவேற்றிட்டார். எத்தனை விசுவாசிகள்? யோசேப்பின் வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது யோசேப்பு கொஞ்சம் வெளிப்படுத்துகிறார். யோசேப்பு வந்து தகப்பனால் நேசிக்கப்பட்டான், சகோதரனால் பகைக்கப்பட்டார். அதே போல இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய நேசகுமாரனாக இருந்த யூதர்கள் சகோதரமாக அவரை பகைத்தார்கள். யோசேப்பு வந்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடப்பட்டான். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட, யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டு 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். யோசேப்பு வந்து பார்வோனுடைய உயர்ந்த சாந்தத்துக்கு உயர்த்தப்பட்டார். இயேசு தேவனுடைய வந்து பாசத்துக்கு உயர்த்தப்பட்டார். ஆமென். யோசேப்பு ஆஸ்னாத்தை விவாகம் செய்து அவள் ஒரு ஜென்டைல் வைஃப் மேரிட் பண்ணதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து பிரஜாதி மணவாட்டியை விவாகம் செய்கிறார். ஆமென். அதே போல சாம்சன் ஒரு ப்ராஃபட் தான். இது சாம்சன் ஆல்சோ டைப் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். சாம்சன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் சன், லிட்டில் சன் அர்த்தம், சிறிய சூரியன் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கப்படுகிறார்? நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். I am the light of the world. Hallelujah. அப்படின்னா மற்ற தெய்வங்கள்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே இருள், எல்லாம் பாவம். மனுஷனே கடவுளாக்கிருப்பான். பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் the light of the world. Hallelujah. உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறார். மற்றதெல்லாமே இருள். இதை சாம்சன் என்ன செய்தார் என்றால், அங்கே தான் கோத்திரத்தில் வந்தான். தான் கோத்திரத்துடைய
கொடி என்னது? ஈகிள். ஹல்லேலூயா. இயேசு வந்து ஈகிளா இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அவர் வந்து ஈகிள் ப்ராஃபட்டா இருக்கிறார். சாம்சன் வந்து ஒரு ஜட்ஜா இருந்தான். இஸ்ரவேலை ஆண்ட 7th ஜட்ஜ். அதே போல இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? சுப்ரீம் ஜட்ஜ் ஆஃப் தி வேர்ல்ட். உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர். ஆமென். மரித்தோரை உயிருள்ளோரை நியாயம் தீர்க்கிறவர். சாம்சன் வந்து டெலிவர், பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவித்தார். அதே போல இயேசு கிறிஸ்து சுப்ரீம் டெலிவர். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பலவிதமான மோசமான சூழலிலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இதை சாம்சன் வந்து இருந்தால் அந்த கேட்டை பிடுங்கிக்கிட்டு இதை மேல சுமந்துக்கிட்டு போயிட்டான். அதே போல இயேசு கிறிஸ்து பாதாளத்தின் வாசல்களை ஜெயித்தார். ஆமென். இதை சாம்சன் வந்து இருந்தால் பிறப்பதற்கு முன்னதாக கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவனுடைய தாயாருக்கு சொன்னார், அவன் நசரேயனாக இருக்க வேண்டும், ராஜசம் அதுவும் பிடிக்கக்கூடாது, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்த கையில் விடுவிப்பான். கர்த்தருடைய தூதன் வந்து சொன்னார். ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கேபிரியல் தூதன் வந்து அதை அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நேச்சரா இருப்பாங்க. சாம்சன் வந்து ஒரு நசரேயனாக இருந்தார். நாசரேத் from the womb. தாயின் கர்ப்பத்திலிருந்து நசரேயனாக இருந்தார். நசரேயன் என்றால் அர்த்தம் separated from others. மற்றவர்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர், கர்த்தருக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர். ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கிறார்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர். நம்ம எத்தனை நாசரேயனா இருக்கிறோம்? நாமளும் நாசரேயன் தான், கர்த்தருக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. We are a separated people. Samson was sold for money. வெளியில என்ன செய்யறார்? காசை வாங்கிக்கிட்டா 1100 வெள்ளி காசு. ஒவ்வொரு பிறப்பும் தானேன்னு சொல்லுகிறார். நம்ம 1100 வெள்ளி காசை வாங்கி கொண்டு சிம்சோனை அவர் காட்டி கொடுத்தார். சிம்சோனை பிடிக்கும்படியாக செய்தார். அதே போலதான் யூதாஸ் காரியத்தை வெள்ளி காசை வாங்கி கொண்டு இயேசுவை நேசிப்பது போல் பாவனை செய்து முத்தம் கொடுத்து இதை காட்டி கொடுத்தான். வெளியிலாலும் சாம்சனை ரொம்ப நேசிப்பதாக சொல்லிவிட்டு சாம்சனை நேசிப்பதை காட்டிலும் பணத்தை அதிகமாக நேசித்தார். காரணம் அவள் ஒரு நேசி. அதனால அந்த நேசி என்ன செய்தாள் என்றால் பணத்துக்காக சாம்சனை நேசிப்பது போல பாவனை செய்து விற்று போட்டாள். அதே போலதான் யூதாஸ் காரியத்தை இயேசுவை நேசிப்பது போல காண்பித்து அவரை காட்டி கொடுத்தான், விற்று போட்டார். சாம்சன் வந்து சிங்கத்தை கொன்றான். ஹல்லேலூயா. சிங்கமானது அவன் மேல பாய வரும் பொழுது ஆட்டுக்குட்டியோட தாடையை கிழிப்பது போல கிழிச்சு போட்டு விட்டான். எப்படி கிழிச்சான்? அவன் மேல தேவனுடைய ஆவி வந்தது. ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து லயன் வந்து இருந்தால் கேட்கிற சிங்கம் பிசாசு. பிசாசை அவர் ஜெயித்தார். ஆமென். இதோ சாம்சன் வந்து மறிக்கும் பொழுது எப்படி மறித்தான் என்றால் 2 தூணுக்கு மத்தியில் அவன் இருக்கிறான். இந்த கையை வச்சு அந்த தூணை பிடிக்கிறான், இந்த கையை வச்சு இந்த தூணை பிடிக்கிறான். இப்படி 2 தூணை பிடிச்சு கொண்டு இன்னும் ஒரு விசை கத்தாரு. Once more Lord, strengthen me என்று சொல்லி ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். இன்னும் ஒரு விசை கத்தாரு. என் ஜீவன் பெரிசலோடு மடியை கடவுள்னு சொல்லும் பொழுது அதே போல இயேசு கல்வாரி சிலுவையிலே இப்படி 2 கையும் விரிச்சு தம்முடைய மரணத்தினாலே மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை ஜெயித்தார். Samson types Jesus Christ. Samson conquered his enemies in death. Jesus conquered his enemy in death. தன்னுடைய மரணத்தினாலே அவன் வந்து பெரிசலை ஜெயித்தான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை ஜெயித்தார். ஜீவகாலமெல்லாம் மரணத்தினால் அடிமைத்தவர்களை விடுவிக்கும்படியாக தன்னுடைய மரணத்துக்கு அடிக்கப்பட்டிருந்த யாவரையும் தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார். எபிரேயர் 2015 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். Samson was a mystery of Christ. அவன் shadows and types இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ரகசியமாக இருக்கு. அவனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுடைய ரகசியமாக இருக்கு. கர்த்தராக அவனுடைய ஸ்டோரியை வந்து தான் மனசுல இருக்கிறத அங்க வெளிப்படுத்தார். அவர் மாம்சத்துல வந்து அவர் எப்படி ஜீவிப்பாருங்கிற அது ஒரு நம்ம சாம்சன் உலகத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த மிஸ்ஸியை வச்சு தான் அவன் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். யாருக்காவது தெரியுமா? சாம்சனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கு தெரியாது. Christ is the mystery of God revealed in the செய்தியில பெடா சொல்கிறார். God had a purpose and hidden mystery. தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அவருடைய மனசுக்குள்ள ரகசியம் இருக்கு. The hidden mystery of God
that he had in his mind before the world ever began. உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னதாக அந்த ரகசியத்தை வச்சிருக்கிறார். அந்த ரகசியத்தை வச்சு தான் உலகத்துல எல்லா சிருஷ்டிப்பையும் உண்டாக்கி இருக்கிறார். டார்வின் எவல்யூஷன் தியரியை கண்டுபிடிச்சு அவர் ஆராய்ச்சி பண்றார். விஞ்ஞானிகள் தேவன் உண்டாக்கிற சிருஷ்டிப்பை இன்னும் ஆராய்ச்சி பண்ண முடியல. மனுஷன் உடம்புலயே எவ்வளவு ரகசியம் இருக்குது. டாக்டர் எத்தனை டாக்டரும் ஆராய்ச்சி பண்ண முடியல. இது தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஹல்லேலூயா. அதுல மிஸ்ட்ரி இருக்கிறது. எத்தனை வருஷம் ஆராய்ச்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் சர்வஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாம் அறிந்தவர். Nobody knew nothing about it. ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது. Even the angel didn't understand it. Christ is the mystery of God revealed in the செய்தியிலே 63 கொடுத்த செய்தியை சொல்லுகிறார். Our seventh mystery, when the seventh seal was opened, ஏழாம் முத்திரை திறக்கப்படும் பொழுது ஏழாவது ரகசியம் ஒருத்தருக்கு தெரியாது. 7 இடிமலைகளின் சத்தத்தை முழங்கின 7வது அப்படி முத்திரம் போடு. செவன் சீல் தெரியாது. இன்னைக்கு இந்த மெசேஜில் இருக்க மெஜாரிட்டி பீப்புள், விசேஷமா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியறது இல்லை. பாருங்க, அந்த செவன் சீல் மிஸ்ட்ரி இன்னைக்கு ரகசியமா தான் இருக்கிறது. Often our silence. Therefore, the entire Bible is a revelation of God's mystery in Christ. இந்த பைபிள் கிறிஸ்துவின் வெளிப்பாடா இருக்கிறது. ஆமென். அது தேவனுடைய கோல், அவருடைய பர்பஸ், அவர் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணுகிறார் என்பதை அது எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஸ்டோரி புக் அல்ல, அல்லது சட்டத்திட்டங்கள் அடங்கிய புத்தகம் அல்ல. கிரைஸ்ட் இஸ் தி மிஸ்ட்ரி ஆஃப் காட் இல் தொடர்ந்து விதமாய் சொல்லுகிறார். த்ரீ ஃபோல்ட் பர்பஸ். ஆண்டவருக்கு த்ரீ ஃபோல்ட் பர்பஸ் இருக்கிறது. His mystery is secret that he had before the world began. உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே மனசுக்குள்ள அந்த ரகசியத்தை வச்சிருக்கிறார். யாருக்குமே சொல்லல. யாருமே சொல்ல. திருடங்களை அடிதான் சொல்ல மாட்டான். போலீஸ்கார அடிச்சவரை சொல்ல மாட்டான். அவனுக்குள்ள சீக்கிரம் வச்சிருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவருடைய சீக்கிரத்தை ரிவீல் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருக்கு யாரும் கேள்வி கேட்க. அவன் அவருக்குள்ள சீக்கிரட் இருக்கிறது. அவர் எப்போ வெளிப்படுத்தணும் நேரம் இருக்குதோ அப்போ வெளிப்படுத்துவார். அவருக்குள்ள அந்த சீக்கிரட் இருக்குது. அதனால த்ரீ ஃபோல்ட் பர்பஸ் தான் என்ன தீர்க்கதரிசனங்கள் செய்ய சொல்லுகிறார். முதலாவது காரியம், the great invisible eternal God that covered all the time and space, எல்லா காலங்களையும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். The only way he could do it was reveal himself in Jesus Christ. தேவன் காணக்கூடாதவராக இருக்கிறார். இன்விசிபிள் God. அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. That's the secret. ஒரு மனுஷனா நம்மை போல ஒரு மனுஷனா தேவன் யார்? காணக்கூடாத கடவுள். உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே இருக்கிறவர். ஒருவர் காணக்கூடாதவர். அவர் சர்வவல்லமை தேவன். ஒரு மனுஷனில் தன்னை வெளிப்படுத்த வேண்டும், மாம்சத்திலே வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த ரகசியத்தை உடையவராக இருக்கிறார். என்ன நினைக்கிறாங்க? மூணு கடவுள். அவங்களுக்கு மிஸ்ட்ரி தெரியும். இரண்டாவது என்னவென்றால், fullness of God and bodily into a people, many membered body. அவர் தன்னை தேவத்துவத்தின் பரிபூரணத்தை ஒரு ஜனங்கள் மத்தியிலே தன்னை வெளிப்படுத்தும். ஒரு நபருக்குள்ள இல்லை, ஒரு கூட்டமான மக்கள், a group of people, many membered body of Christ. இந்த கடைசி காலத்திலே ஒரு கூட்டமான மக்களை தெரிந்து கொண்டு அவங்களில் அவர் வெளிப்பட வேண்டும். கிரைஸ்டின் பிரைட் ஃபார்மாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை மேல் ஃபார்மாக இருந்தால் இன்டர்னல் ஃபார்மாக இருக்கிறார். அதனால பாருங்க, அவங்க தேவனுக்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்து அந்த த்ரீ எலிமெண்ட்ஸ் டு காட், அவர் ஹெட்டா இருக்கிறார், இவங்க பாடியா இருக்கிறாங்க, அப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் பர்பஸ் இரண்டாவது செய்கிறார். அதன் பின்பு டு ரெஸ்டோர் தி கிங்டம் டு இட்ஸ் ரைட்ஃபுல் பொசிஷன். பாவத்தினால விழுந்து போன உலகத்தை, ஆதாம் இழந்து போன உலகத்தை, காலையிலே குளிர்ச்சியான வேளையில அவரோடு கூட பேசினார். அந்த உலகத்தை மறுபடியும் அந்த முந்தின நிலைமையை கொண்டு வந்து அவங்களோடு அந்த மக்கள் தேவனுடைய பிள்ளையோடு அவர் சம்பாதிக்கணும், பேசணும். கிங்டம் ரெஸ்டோர். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனில் தன்னை வெளிப்படுத்த வேண்டும், பின்பு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மத்தியில் தன்னை வெளிப்படுத்த வேண்டும், பின்பு அந்த இழந்து போன கிங்டத்தை மறுபடியும் கொண்டு வரணும். ஹல்லேலூயா.
எந்த அரசியல் கட்சிகளும் அதில் ஆள முடியாது. மனுஷங்க அதுக்கு லீடர் கிடையாது. நம்ம இந்த உலகத்தை இயேசுவோடு ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. ஷேரா நடக்கும். இது உலகம் தோற்றத்துக்கு முன்னதாக அவங்க பர்பஸ் வச்சிருக்கிறார், மனசுல வச்சிருக்கிறார். இதை வச்சுதான் எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். இதை வச்சுதான் இவ்வளவு ஸ்டோரி வந்துட்டு இருக்குது. இதை வச்சுதான் 6000 வருஷம் உலகத்துல மனுஷங்க ஜீவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய பர்பஸ் அது. Christ is the mystery of God revealed விதமாக சொல்கிறார். To express himself completely. தேவன் தன்னை பரிபூர்ணமாய் வெளிப்படுத்துகிறார். இயேசுவை காணும்போது நாம் தேவனை காண்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய ஈவு, அவருடைய வல்லமை என்றால் எல்லாத்தையுமே அவருடைய இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் காண முடியும். ஆமென். அவரை பார்க்கும் பொழுது அதை எந்த ஓவியம் வரைய முடியாதபடி அவருடைய முகத்துல அவ்வளவு எல்லா குட் குவாலிட்டிஸ் கேரக்டர்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்த்தோன்னா சாந்தமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஆனா இயேசு கிறிஸ்து முகம் வந்து ரொம்ப சாந்தமா இருக்குது. எல்லா விதமான அந்த குட் குவாலிட்டிஸ் இருக்குது. அதே சமயத்துல அவர் ஒரு வார்த்தை சொன்னா உலகமே அழிஞ்சு போகும். அவ்வளவு பவர் இருக்குது. அதனால அவர் வந்து உலகத்துல அப்படி வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய வல்லமை அவருடைய தீவிய சுவாபங்கள் ஒரு மனுஷன்ல வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மத்தியில வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். பின்பு அந்த கிங்டத்தை கொண்டு வருகிறார். இதுதான் அவருடைய படிப்படியா அவர் செய்ய வேண்டிய காரியம். இதை மனசுல வச்சுதான் எல்லா சிருஷ்டிப்பையும் உண்டாக்கி இருக்கிறார். சூரிய சந்திரன் உண்டாக்குறது, சூரியன் கிரைஸ்ட், சந்திரன் பிரைடு, நட்சத்திரங்கள் எலக்ட் பீப்புள். இப்படி ஒரு நெல் செடியை எடுத்து பார்த்தீங்கன்னா அது முளைச்சில இருந்து கதிர் வரும் வரைக்கும் அதுல சத்தியம் இருக்குது. எல்லாம் உண்டாக்கிற சிருஷ்டிப்புல எல்லாமே சத்தியம் இருக்கு. மனசுல இருக்கிற அந்த சீக்கிரத்தை வச்சுதான் அதை ரிவீல் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். God's perfect picture was Adam and Eve in Eden. கர்த்தருடைய perfect picture என்னவென்றால் ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் மறுபடியும் இருக்க வேண்டும். ஆமென். அதனால வந்து Christ and bride in the millennium. Hallelujah. கிறிஸ்துவோடைய மணவாட்டியும் நம்ம ஏதேனில் இருக்க போகிறோம். ஆமென். இதே உலகத்துல நம்ம மறுபடியும் வாழ போகிறோம். இந்த உலகம் வந்து மனுஷனால ஆளப்பட முடியாது. கவர்மெண்ட் ஏதாவது சட்டம் போட்டுருமா, கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதமா வருமா அப்படின்னு பயந்துட்டு நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை. அன்னைக்கு அந்ததுலாம் கிடையாது. சும்மா இருக்கிறவங்க உள்ள காலத்திலே சாம்பலா இருப்பார். அந்த கிங்டம் வரப்போகிறது. ஆமென். The entire fulfillment of all those shadows and types accumulated in one person. இந்த எல்லா ரகசியங்களும் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு நபரில் இது நிறைவேறியது. ஆமென். இப்ப எம்மாவுசிட்ட போகும் பொழுது அந்த மிஸ்ட்ரியை தான் சொல்றார். தேவன் மாம்சத்துல வரணும். தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். இதெல்லாம் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பர்பஸ் 3 இருக்கு. 3ல 1 மட்டும் வெளிப்படுத்துறார் எம்மாவுசிட்ட. அத முதலாவது சீக்ரெட் என்னவென்றால் இது தேவன் ஒரு மனுஷன் அந்த தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தினாங்க. ஆனா மோசஸ்ல இருந்து மல்கியா வரைக்கும் அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய ப்ராபசி எல்லாமே ஒரு மனுஷன்ல வந்து அக்குமுலேட் ஆகி எல்லாம் ஒரு மனுஷன்ல வந்து சேர்ந்து இருக்குது. அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் பொழுது அவங்களுடைய பின்பு அவங்க பர்சனலா ரிலேஷன் வச்சாங்க. ஹல்லேலூயா. மிஸ்ட்ரியை நம்ம டிலீட் பண்ண பிறகு பர்சனலா இயேசுவோட ஐக்கியம் வைக்கணும். இயேசு எத்தனை பேர் நண்பராக இருக்கிறார், இயேசு எத்தனை பேர் நேசிக்கணும். செய்தி தெரியும், நான் நல்லா தெரியப்படுத்திருக்கேன். பிரயோஜனம் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் இருக்கிறதா? என்ன சொல்கிறார் என்றால் நான் வந்து எனக்கு பைபிள் எவ்வளவு தெரியும் சொல்ல முடியாது. ஆனா பைபிள் ஆத்தரோட ஐக்கியம் இருக்கு. எத்தனை பேர் ஐக்கியம் இருக்கு? அந்த தீர்க்கதரிசி தான் சொல்றாரு. ஆனா அந்த தீர்க்கதரிசி செய்தியை படிக்கிற மெஜாரிட்டி பீப்புளுக்கு செய்தியதான் தெரியுமே ஒழிய ஆனா அந்த செய்தியை கொண்டு கர்த்தரோட ஐக்கியம் இல்லை. இந்த பைபிள் ஆத்தரோடு நான் ஐக்கியப்பட்டது அப்படின்னு தீர்க்கதரிசி நமக்கு எவ்வளவு பேட்டர்னா சொல்றாரு. பர்சனல் கிரைஸ்டோட நம்ம ரிலேஷன் வச்சிருக்கிறோம். ஆமென். அதனால எம்மாவுசியோடு பேசும் பொழுது he never mentioned anything about the mystery of the bride. இரண்டாவது ரகசியத்தை சொல்லல, முதல் ரகசியத்தை சொன்னார். இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக கடைசியா கிரைஸ்ட் வரும்பொழுது எல்லா ப்ராபஸியும் அவருக்குள்ள வந்து நிறைவேறுது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அந்த டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ், அந்த பலிகள், அந்த பண்டிகைகள் எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி முடிச்சிருந்தார். அவர் வீட்டிலிருந்து விட்டார் என்று அவங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். ஆனால் என்ன செய்யறார்கள்? மணவாட்டி
பற்றிய இரண்டாவது ரகசியம். many members சர்ச்சுக்குள்ள ஒரு வாசமா இருக்கிற ரகசியத்தை அவங்களுக்கு சொல்லல. அது சொல்ல வேண்டிய நேரம் இல்ல. இந்த கடைசி காலத்துல சொல்லியிருக்கிறார். left as a mystery until the end time. அந்த ரகசியத்தை அவங்க சொல்லல. அவர் மனசுக்குள்ள இருக்குது. அந்த மனசுக்குள்ள இருக்கிறத ஒன்ன மட்டும் சொன்னாரு, இரண்டாவது சொல்லல. இன்னைக்கு இரண்டாவது ரகசியத்தை சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதுவும் என்ன செய்யணும், இந்த பைபிள் வால்யூம்ஸ்குள்ள எல்லாமே ஹல்லேலூயா. அதுவும் ஆதியாகமத்துல எல்லாமே இந்த புக் வால்யூம்ஸ் ஆஃப் புக் அவரை குறிச்சு வால்யூம்ஸ் ஆஃப் புக்குள்ள இருக்குது. இது 66 புத்தகத்துக்குள்ள இருக்குது. அதே போல பிரைடை குறிச்சு ரகசியம் இருக்குது. அதை அவர் வெளிப்படுத்தல. இந்த கடைசி காலத்துல வெளிப்படுத்தி அதான் மிஸ்ட்ரி ஆஃப் பிரைட். ஹல்லேலூயா. யோசேப்பு ஸ்டோரியை வாசிக்கும் பொழுது யோசேப்பு ஸ்டோரிக்குள்ள யார் இருக்க? ஆஸ்னத் யாரு? ஜென்டைல் பிரைட். ஹல்லேலூயா. மோசே சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது சிப்போராள் இருக்கிறாள். அவள் யாரு? ஜென்டைல் பிரைட், பிரஜாதி மணவாட்டி. சாலோமோனை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கேயும் ஜென்டைல் பிரைட் இருக்கிறது. போவாசை குறித்து சொல்லும் பொழுது ரூத் வந்து ஜென்டைல் பிரைட், அவள் வந்து ஜூ அல்ல. அதே போல சாலோமோன் என்ன சொன்னால் சல்மோனை பார்க்கும் பொழுது ராகாப் வந்து ஜென்டைல் பிரைட். அதுவும் இந்த புக் ஆஃப் வால்யூம்ஸ்ல இருக்குது. ஹல்லேலூயா. எமாசிஸ்க்கு அதை சொல்லணும். ஆனா நீ நமக்கு அதை சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இது நமக்கு சொல்ல வேண்டியது. ஆமென். all these stories of people lives, இது ஜனங்களுடைய எல்லா வாழ்க்கை இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே mystery of Christ and his bride. ஹல்லேலூயா. அவர் மனசுல வச்சுதான் எல்லாத்தையுமே எல்லா ஸ்டோரியும் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கிறார். கொண்டாந்துட்டு ஒன்ன வெளிப்படுத்தினாரு, இன்னொன்ன வெளிப்படுத்தல. இந்த கடைசி காலத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்று வேறு விசுவாசிக்கிறோம். The fullness of that mystery was sealed. அது வந்து எழுதியிருந்தால் shadows and tribes முத்திரிக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து கல்லறையில் இந்த முத்திரை கரைக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த பின்பு, செகண்ட் அங்கே குருசிபிகேஷன் பின்பு, உயிர்த்தெழுந்த பின்பு அவர் அந்த சீக்கிரத்தை வெளிப்படுத்துகிறார். ஆமென். It is not just the mystery of Christ. It's not only just the mystery of Christ. இயேசு கிறிஸ்துவின் ரகசியத்தை மட்டுமல்ல, also the mystery of bride. Hallelujah. இப்போ நமக்கு என்னன்னா, இந்த பைபிள் வந்து mystery of Christ and his bride. Hallelujah. எல்லாரும் விசுவாசிக்கிறோம். இப்போ அவர் அதை வெளிப்படுத்திட்டார். 2000 வருஷத்துக்கு பிறகு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதான் நீங்க கவனிக்கும் பொழுது அங்கே ஃபர்ஸ்ட் குருசிபிகேஷன் வருகிறது. இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் மாம்சபிரமா சிலுவையில் அறைந்தார்கள். பின்பு அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் குருசிபிகேஷன் பிறகு மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட் ரிவீல்ட். ஹல்லேலூயா. எமாசிஸ்க்கு அவர் சிலுவையில் நினைச்சு போயிட்டாரு, இது அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. நம்ம அவரை நம்பி இருந்தோமே, அவர் தான் மேசியா, அவர் தான் ரட்சிப்பார் நம்பி இருந்தோமே. கடைசியில் இந்த யூதர்கள் வந்து அவரை சிலுவையில் அடைஞ்சி அவரை கல்லறையில வச்சுட்டாங்களே, நம்ம என்ன செய்யறது? இப்படி குழம்பி கொண்டிருக்கும் பொழுது மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட் வந்தது. ஹல்லேலூயா. மார்ச் மாதம் 1964 வருஷம் 6ஆம் தேதி வந்து a greater than Solomon is here now. சாலோமோனின் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்ற செய்தியை கொடுக்கிறார். அந்த சாலோமோனின் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது சாலோமன் ராஜாவாக இருந்தான். அவனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. ஆனால் எல்லா ஞானத்தையும் மேலான ஞானம் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அதை பற்றி தீர்க்கதரிசிங்க சொல்லுவார். A woman who is greater than Asnath. இப்பொழுது என்னன்னா, என்ன விஷயம் ரிவீல் பண்ணுறதால் சாலோமோனின் பெரியவர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ். இப்போ ஆஸ்னாத்தை விட பெரிய வெளிப்பாடு, ஆஸ்னாத்தை விட பெரியவங்க நீங்க. ஹல்லேலூயா. greater than Asnath, greater than Zipporah, greater than Rahab, greater than Ruth, greater than Rebecca is here. என்ன விசுவாசம்? இப்பொழுது அந்த இரண்டாவது ரகசியம் சொல்கிறார். இந்த இரண்டாவது ரகசியம் mystery of bride இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆமென். The great mystery of the entire Bible concerning the bride part of Christ. கிறிஸ்து ஒரு மணவாட்டிக்குள் வாசமாயிருக்கு. அந்த பார்ட்ஸை நிறைவேற்றுகிறார். ஃபீமேல் பார்ட்ஸை நிறைவேற்றுகிறார். ஓல்ட் டெஸ்டமென்ட் முடிவில் அந்த மேல் பார்ட்ஸுக்கு நிறைவேறுகிறது. நியூ டெஸ்டமென்ட் முடிவில் இன்னைக்கு அந்த ஃபீமேல் பார்ட்ஸ் அவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். அதான் கிரைஸ்ட் இன் பிரைட் ஃபார்ம் என்று சொல்லப்படுகிறது. இது mystery of bride of Christ. The Bible is the mystery of Christ and his bride. Amen.
இப்படி எப்போ வந்து அது ஓல்ட் டெஸ்டமென்ட் முடிவு, இப்படி நியூ டெஸ்டமென்ட் முடிவு வந்திருக்கிறோம். ஆமென். இதெல்லாம் அந்த லவ் சீக்ரெட். ஹல்லேலூயா. அந்தி பிரவேசி வேற யாருக்கும் தெரியாது, சாப்பிட்றதுக்கு தெரியாது, மெசேஜ் இருக்க எல்லாருக்கும் தெரியாது, மெஜாரிட்டி பீப்புளுக்கு தெரியாது. ப்ரைடுங்கெல்லாம் அதுதான் சொல்லலாம், தீர்க்கதரிசிக்கலாம். இந்த காலத்தில் தன்னுடைய தீர்க்கதரிசியானவர் தேவனுடைய வார்த்தை இதை சொல்லிக்கிட்டே 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ற பசங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடிகிறாங்கன்னு தெரியாது. சவுண்டை ஏற்றி இறங்கி கூட்டுவாங்களே ஒழிய, ஆனா என்ன பேசுறாங்க, அது மெசேஜ்ல தலைக்கால வால் இருக்கா, ஒரு ஆரம்பம் இருக்கா, முடிவு இருக்கா, அது ஒரு தீங்கு இருக்கா, ஒண்ணும் கிடையாது. அதையும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம என்ன செய்ய முடிய போகுது, அவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட அவங்க அந்த கிருபை கிடைக்கல. அவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறது அவனுக்கு வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. இது நம்மளால உண்டானது. These are love secret. இந்த அன்பின் ரகசியங்களை தேவன் நம்முடைய மனவாட்டிக்கு whispering in her ears, இது அவருடைய in her heart, நம்ம ஹார்ட்ல நமக்கு வந்து அவர் அந்த ரகசியங்களை நமக்கு whispering அவர் நமக்கு ஓதிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யோனாவை சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், யோனாவின் பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமோனின் பெரியவர் இங்கே இருக்கிறார். மத்திய 12 வாசிக்கும். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு அந்த பிரஜாதிகள் அந்த நினிவே பட்டணத்தார் மனம் பெறுகிறார்கள். ஆனால் யோனாவின் பெரியவர் இங்கே இருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளில் அந்த நினிவே மக்கள் உங்களுக்கு விரோதமாக சாட்சி கொடுப்பார்கள். யோனா வந்து அவன் வந்து அற்புதங்களை செய்யல, அவனுடைய மெசேஜ் வந்து ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ், இயேசு கிறிஸ்து செய்தி கிரேஸ் மெசேஜ். அவன் அற்புத அடையாளங்களோட அந்த செய்தி பங்க சொல்லப்படுது, புதுசாக இருந்தது. ஆனாலும் அந்த ஜனங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. இன்னைக்கு பெண்ணாவுடைய செய்தி யோனாவின் பெரிய செய்தி. யோனாவின் பெரிய தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து. இதோ யோனாவின் பெரிய தீர்க்கதரிசி, இந்த கடைசி காலத்துல அந்த தீர்க்கதரிசி அந்த செய்தியை போதிக்கும் பொழுது டினாமினேஷன் பீப்புள் கேட்டாங்க. ஆனாலும் என்ன செய்யறாங்க, அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்தை அவர் சபிக்கிறார். அந்த செய்தியை கேட்டாலும் அவங்க அதுக்கு ஒப்பு கொடுக்கல. இதான் தண்ணிக்குள்ள போகும் என்று சொல்லுகிறார். அந்த செய்தியை ரிஜெக்ட் பண்ணாங்க. நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ஜனங்கள் சாட்சி சொல்லுவார். சோலோமோன் என்ன செய்தான் என்றால், அவனுக்கு அந்த மிஸ்ட்ரி வெளிப்படுத்தப்பட்டது, டிசைன்மென்ட் இருந்தது, இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்த டிசைன்மென்ட் இருந்தது. காலகட்டத்தில் வரதுக்கு முன்னாலே அவங்க பேர் என்ன கேள்வி, அவங்க என்ன ஆன்சர், வர லைன்ல வராங்க, பேப்பரை கொடுத்துட்டு அவர் பட்ட போயிட்டே. அவங்க வந்து அவர்கிட்ட பேசி அவங்க கதையை ஆரம்பத்துலேருந்து சொல்றதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். சிலர் வந்து பேசுறாங்கன்னா என்ன நாட்டுக்கு சொல்ல மாட்டாங்க, அது பாட்டு எங்கேயோ பேசிட்டு கடைசியில் வந்து அவங்க சொல்லுவாங்க. இதே மாதிரி சில ஆட்கள்லாம் நேரத்தை கடத்துவாங்க. நம்ம தெரிஞ்சு யாரும் எழுதி சாட்சி சொல்றது இல்லை. காரணம் தேவையில்லாத நிறைய பேசுவாங்கன்னா எழுதி கொடுக்க சொல்லியிருக்கேன். அதில் என்ன செய்யறாரு என்றால் அவர் எழுதி கொடுத்து அவனுக்கு அப்படின்னு யோனாவின் பெரிய தீர்க்கதரிசி இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறார். அந்த மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. ஆமென். எப்படி உலகம் தப்பித்துக் கொள்ள முடியும்? சீக்கிரத்தை வந்து ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி வெளிப்படுகிறார். தேவன் தம்முடைய மனதில் மறைந்திருந்த அந்த காரியம், அந்த mystery of Jesus Christ, the mystery of God revealed என்ற செய்தியிலே எல்லாத்தையுமே சொல்லி இருக்கிறார். ஆமென். The person of the Holy Ghost experience, person of the Holy Ghost experience, நம்ம பரிசுத்த ஆவியை எல்லாரும் பெற்றிருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்காங்க. பெந்தெகோஸ்தே மக்கள் வந்து நாங்கெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கோம்னு சொல்லுவாங்க. பைபிள் வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 5:45. மத்தேயு 5:45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர் மேலும் அநீதியுள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். பரிசுத்த ஆவி எல்லாரும் மேலே விடுகிறது. அதனால மழை பெய்யுது, எல்லா இடத்துலையும் ஒன்றுதான் பெய்யுது. நல்லோர் மேலேயும் அது எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது. அது வயல்ல இருந்தா அங்கேயும் மழை பெய்யுது, காட்டுக்குள்ளேயும் மழை பெய்யுது, ஊருக்குள்ளேயும் மழை பெய்யுது. மழை எல்லா இடத்துலையும் பெய்யுது. ஆனால் என்னன்னா அந்த நிலத்துக்குள்ள வித்து இருந்தா தானே முளைக்கும். நிலத்துக்குள்ள வித்து இருந்தானே எப்படி முளைக்கும்? அது தண்ணியில நனைஞ்சாலும் அது உள்ள வித்து இருந்தாதான், ஜீவனுள்ள வித்து இருந்தாலும் முளைக்கும். அதே போல தீர்க்க செய்தி எல்லாருக்கும் மேலே போகுது. எல்லாம் நாங்கள் பசுத்தாய் பெற்றுக்கிறோம், பசுத்தாய் பெற்றுக்கிறோங்கிறாங்க. ஏதோ பெந்தெகோஸ்தே
உள்ள சீடு இருக்கா? ஹல்லேலூயா. நம்மளால பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய லைஃப் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஆமென். சீட் பிளேஸ் பண்ணியிருக்கிறார். அனாயிண்டட் வேர்ட் வருகிறது, ரெயின் வருகிறது, சீடு உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. Resurrection is only for resurrection. Rapture is only for raptured. நம்ம மறிச்சு போய் உயிர்த்தோடனா இப்பவே உயிர்த்தோடு நம்முடைய ஆத்மா இப்பவே உயிர்ப்பிக்கப்பட்டாதான் நம்ம செத்து போனாலும் உயிர்த்தோடும் போனாலும் உயிர்த்தல வரும். நம்ம ரேப்சர்ல போனா இப்பவே நம்முடைய ஆத்மா ரேப்சர்ல இருக்கும். ஹல்லேலூயா. அதனால rapture is for raptured. நம்ம உன்னதங்களில் அவரோடு கூட வீற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியர் 2:7 we are seated in heavenly places with Christ Jesus. Hallelujah. நீங்க அந்த அனுபவத்தில் இருந்தாதான் அப்படியே பண்ணுறதா rapture. மழை எல்லாரும் மேலே பெய்யும், எல்லாரும் புக்கு வைக்கலாம், எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம். உங்க சீடு இருக்கிறதா? அது ரெஸ்ட்ரிக்டட் ஆகியிருக்கிறதா? அது மறுரூபம் அடைந்திருக்கிறதா? But the word of God is seed of eternal life. இது என்றால் அந்த லைஃப்ல அந்த சீட்ல லைஃப் இருக்கிறது. அந்த சீட் வேர்ட் நமக்குள்ள இருக்கும் என்றால் அவருடைய அந்த எட்டர்னல் சீட் ஆஃப் காட் நமக்குள்ள பிளேஸ் பண்ணியிருப்பார் என்றால் அது உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். இப்போ சோதனைகள் அவரை ரிஜெக்ட் பண்ணி, யூதர்கள் அவரை ரிஜெக்ட் பண்ணி பிலாத்துடைய துணையோடு கூட ரோம அரசாங்கத்தின் உதவியோடு கூட அவரை குரூசிஃபை பண்ணினார். அதே போல மறுபடியும் நடந்திருக்கு. 7 ஜூலை 1963 வருஷம் 1963 வருஷம் ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலே விதமாக செய்தி கொடுத்துருக்காரு. இந்த இன்டைட்மென்ட் குற்றச்சாட்டு என்ற செய்தி ரொம்ப பெரிய செய்தி. அந்த புக் ரொம்ப பெருசாக ரொம்ப ஃபோர்ஸாக பேசியிருக்கிறார், சீக்கிரம் கட்சிப்பது போல பேசியிருக்கிறார். இந்த இன்டைட்மென்ட் என்ற செய்தியில் செகண்ட் குரூசிஃபிகேஷனை குறித்து பேசுகிறார். 2வது சிலுவையில் அறைவது 33 வருஷம் 33 AD 33 வருஷம் முதல் குரூசிஃபிகேஷன். 2வது குரூசிஃபிகேஷன் எப்போ? 1963 வருஷம். அதில் முதலாவது சிலுவையில் அறைந்தது இயேசுவை மாம்சபிரமாக யூதர்கள் சிலுவையில் இருந்தாங்க AD 33. இப்போ AD 1963 1963 வருஷம் இன்டைட்மென்ட் செய்தி கொடுக்கும்போது என்ன சொல்கிறார் என்றால், இந்த சந்ததியார் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததாக நான் அவரை குற்றப்படுத்துகிறேன். இன்டைட் தி ஜெனரேஷன் ஃபார் தி செகண்ட் குரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த வேலை ரொம்ப போல்டாக சொல்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்காங்க. உங்களை இயேசுவை 2ஆம் முறை நீங்கள் சிலுவையில் அறைந்ததாக உங்களை நான் குற்றம் சாட்டுகிறேன். செகண்ட் குரூசிஃபிகேஷன் நடந்தது. ஃபர்ஸ்ட் குரூசிஃபிகேஷன் நடந்ததுக்கு ஆண்டவர் ஒரு சீக்கிரட்டை வெளிப்படுத்திட்டாரு. இதை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாமே என்னை குறித்து தான் சொல்லியிருக்கிறாங்க. பேரும் பவுலும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சு ஷார்ட் ஆகிட்டு ஆனால் ட்ரைடை குறித்த ரகசியத்தை சொல்லலை. இன்னைக்கு அது செகண்ட் குரூசிஃபிகேஷன் வரணும். செகண்ட் குரூசிஃபிகேஷன் வந்தால் தான் இந்த மிஸ்ட்ரி வெளிப்பட்டது. ஆனால் இந்த செய்தி கொடுக்கும்பொழுது செகண்ட் குரூசிஃபிகேஷன் வந்துவிட்டது. செகண்ட் குரூசிஃபிகேஷன் பின்பு இந்த மிஸ்ட்ரி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் ஒரு மனவாட்டியை தெரிந்து கொண்டு ஃபுல்னஸ் ஆஃப் காட் இருக்கிறது அவங்களுக்குள்ள வாசமாயி, எனக்குள்ள மட்டும் இல்லை, டோட்டலாக எல்லாருக்கும் மத்தியில் நிறைய நம்பர் பீப்புள் ஒரு பர்சனுக்குள்ள இல்லை. நான் ஒரு பகுதியை பெற்றுவிட்டேன், நீங்கள் ஒரு பகுதியை பெற்றுக்கிறீங்க. டோட்டல் எலக்ட்ரிக்கு மத்தியில் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் காட் இப்பொழுது டெவலப்பிங் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து பலபல தூதனாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? இயேசுவை எங்கே காணலாம்? He is in the midst of his bride. Hallelujah. First he was crucified by the Jewish people. இப்பொழுது denomination people அவரை சிலுவையில் அறைந்திருக்கிறார். denomination leaders என்ன சொன்னால் அவங்க சிலுவையில் அறையும் பொழுது என்ன சொன்னால் சுவிசேஷமானது இன்றைக்கு யூதர்களுக்கு திரும்பி போக வேண்டிய நேரம் ஆகிட்டு. 1948ஆம் வருஷம் செகண்ட் வேர்ல்ட் வார் முடியும் பொழுது நகோமியும் ரூத்தும் ஈரோப்பாங்க இஸ்ரவேல் இப்போதுக்கு போனாங்க. அதே போலதான் அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த நாட்டில் இருக்கிறார்கள். 1963 1963ஆம் வருஷம் என்ன செஞ்சால் இப்போ அவங்க சொந்த நாட்டுக்கு பெய்யாச்சு. அது நடந்துட்டு
ஆனா இப்பொழுது 1963 சீப் ரீப்பர் இருக்கிறாரு. சீப் ரீப்பர் யாரு? போவாஸ் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. நம்ம போவாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. மனவாட்டியின் முன்காட்சி. அந்த பிரைட பார்க்கிறார். இந்த பிரைட இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார். Ruth being introduced to Boaz in the field of harvest time. அறுவடை நேரத்திலே சீப் ரீப்பர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். 1963 இருந்து 2015 வரைக்கும் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். 50 வருஷங்கள் தாண்டி விட்டது. Ruth is coming into the rest. இப்பொழுது ரூத் இளைப்பாறி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன இளைப்பாறி கொண்டிருக்கிறார்? மிட்நைட் சீக்ரெட் சொல்லியிருக்கிறார். நடுராத்திரியே சொல்லியிருக்கிறார். நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். உன்னை மீட்டுக் கொள்ள நான் நெருங்கியதான் ஒருத்தர் இருக்கிறான். அவனோடு நான் கான்ஃபிராட் பண்ணுவேன். அவனோட கான்ஃபிராட் பண்ணி அவனை ஜெயிச்சு இது அவன்கிட்ட உரிமையெல்லாம் எடுத்துட்டு அது பின்பு உன்னை நான் ரெடி. நீ இளைப்பாறி கொண்டு. ஹல்லேலூயா. Ruth is resting. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ரெஸ்டிங்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. பின்பு நம்ம நெருங்கிய இனத்தான் சாத்தானை முற்றிலுமாக அவர் தோற்கடித்து இது அவனது உரிமைகளை அவர் பெற்றுக்கொண்டு பிடுங்கி கொண்டு இன்னைக்கு எழுகிறார்கள் ஒருமிக வாசல்களை சந்தித்து வெட்டிங் சப்பர் நடக்க போகுது. ஹல்லேலூயா. வெட்டிங் சப்பர் நடந்த பின்பு என்ன செய்யறாங்க என்றால் அங்க வெட்டிங் சப்பர் நடந்தது. வாழ்த்தினார்கள். போவாஸை ரூத்தையும் வாழ்த்தினார்கள். வாழ்த்தும் பொழுது அதான் ரிசப்ஷன்ல வாழ்த்துகிறார்கள். அங்க வெட்டிங் சப்பர் அது குறிக்கிறது. அதன் மீது என்ன தெரிஞ்சா நகோமியும் ரூத்தும் போவாஸும் ஒரு ஹோம்ல ஒரு பேலஸ்ல வாழ்கிறாங்க. ஒரு பங்களாவில் வாழ்கிறாங்க. ஹல்லேலூயா. யாரு? நகோமி ரூத் போவாஸ். அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா நகோமி 1,44,000. ரூத் என்டையர் பிரைட். இது ஜெனரல் போவாஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நமக்கு டீச்சர் ஹோம் இருக்கு. டீச்சர் ஹோம் என்று சொல்லிட்டு அந்த வருங்கால வீட்டில அந்த 1,44,000 பேரும் இந்த என்டையர் பிரைடும் இதான் என்ன செய்யறோம் என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவும் நம்ம அங்க வாழ போகணும். ஹல்லேலூயா. என்ன விசுவாசிகள் ரகசியம் இதுதான் பைபிளுடைய ஹோல் ஹிஸ்டரி. செல்போன் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான். நெட் கண்டுபிடிச்சிருக்கிறான். 10% தான் நல்ல காரியம் இருக்கு. பட் எல்லாமே அசுத்தம் குப்பை எல்லாமே அதுதான் இருக்கு. மோசடி எல்லாமே அதுதான் இருக்கு. செல்போன் வந்ததுதான் அதிக பாவம். நெட் வந்ததுதான் அதிக பாவம். அதனால மனுஷனுடைய கண்டுபிடிப்பெல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க விஷயம். கொஞ்சம் நல்லது இருக்குது. நல்லதுக்காக கண்டுபிடிச்சேங்கிறான். வேற உபயோகப்படுத்துறதெல்லாம் பொல்லாது. உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உலகத்தை திருத்த முடியாது. உலகம் பாவத்தில் இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து ஜீவ விஷயம் நமக்கு எவ்வளவு ரெவலேஷன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரெவலேஷன் எல்லாமே ஜீவன். ஹல்லேலூயா. அது எல்லாமே மாறணும். அதனுடைய விளைவு மாறணும். செல்போன் மாறணும். நெக்ஸ்ட் மாறணும். இதை மனுஷன் கண்டுபிடிச்ச வாகனங்கள் எல்லாமே டெத்து. ஆனா இது என்னன்னா நீங்க கேட்கிற இந்த செய்தி இந்த ரெவலேஷன் ஜீவன் பரிபூரண. அதனால ரெண்டும் அவங்க தெரிந்துக்கணும். அது நமக்கு அவசியம் தான். ஆனாலும் நம்ம இந்த சீக்கிரத்தால வாஞ்சியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. 3-4 அவர் மனசுல இருந்த அந்த 3 ரகசியத்தையும் இன்னைக்கு வெளிப்படுத்திக்க. முதல் சீக்கிரம் ஜீசஸ் கிரைஸ்ட் நிறைவேறினது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைவேறினது. 2ஆம் சீக்கிரம் இப்பொழுது 2000 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறி இருக்கிறது. இப்ப எழுதுறால் அந்த 1000 years மில்லினியத்துக்கு போகும்பொழுது ஹல்லேலூயா அங்க போகும்போது நம்ம என்ன நினைப்போம்? பாருங்க அவருடைய ரகசியம் நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. I am a part of that secret. ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க அதை பிலீவ் பண்ணாதான் அதுல இருக்கும். மனுஷனுடைய சாதனைகள் அழிந்து போகும். செல்போன் அழிஞ்சு போகும். நெட் எல்லாமே அழிஞ்சு போகும். மனுஷனுடைய சாதனைகள் அழிஞ்சு போகும். மனுஷனுடைய அச்சீவ்மெண்ட் பில்டிங் எல்லாமே அழிஞ்சு போகும். இப்பவே எல்லாமே மரணம் தான். இண்டஸ்ட்ரியல் ரெவலேஷன் அந்த வேதத்துல என்ன செய்தால் அந்த கழிவுகளை திறந்து 10 பேர் செத்து போயிட்டான். அதெல்லாம் ஆத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. இதை அணுமலைகள் ஏற்படுற கழிவை கடலை கொண்டு போடுறது. பிளாஸ்டிக் கழிவுகளை கடலை கொண்டு போடுறது. கடல் கெட்டு போச்சு. அந்த மாசு பூமி மாசுபட்டு போச்சு. கிரானைட்டை தோண்டி எடுக்கிறான். கடல் மணல் இருந்து ஏதோ கிடைக்கிறான். கடல் மணலெல்லாம் எடுத்துதான். இப்படி எல்லாத்தையும் நினைச்சா இப்ப ஒரு காலத்துல நினைச்சால் மாஃபியா மனுஷனுடைய பொன் பொருளை தான் திருடுவான். இப்ப மணல் கொள்ளையர்கள் இருக்கிறாங்க. மாஃபியா சாண்ட் மாஃபியா இருக்கிறாங்க. வாட்டர் மாஃபியா தண்ணீரை திருடுவது, மணலை திருடுறது, கல்லை திருடுறது,
இப்படியாப்பட்ட உலகத்துல ஜீவிக்கிறோம். எல்லாத்தையுமே இயற்கை எல்லாமே திருடுகிறான். தேவன் உண்டாக்குற இயற்கையெல்லாம் திருடுகிறான். கீழே தோண்டி தோண்டி இருக்கிறதெல்லாம் எடுக்கிறான். இத உலகத்தை அவன் வந்து நாசமாக்கி போட்டான். பூமியை கெடுத்தவனை கெடுப்பதற்கு காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் இந்த மிஸ்ட்ரி வந்து ஜீவன். ஹல்லேலூயா. இதுல எந்த ஒரு சின்ன கூட தீங்கு இல்லை. இது வந்து நமக்கு ஜீவன். ஹல்லேலூயா. மனுஷனுடைய கண்டுபிடில 10% நன்மை இல்லை. இன்டர்நெட் வந்து 10% நன்மை கிடையாது. 90% புரோனோகிராபி. இது எல்லாமே புரோனோகிராபி தான். நம்ம விதமாக காலத்தில் ஜீவிக்கும் போது இந்த மிஸ்ட்ரியை நேசிக்கிறோம். மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட், மிஸ்ட்ரி ஆஃப் பிரைட், ரெஸ்டோரிங் ஆஃப் தி கிங்டம். ஹல்லேலூயா. The restoration of the kingdom, that mystery. ஆண்டவர் இந்த மிஸ்ட்ரியை வச்சுதான் இயற்கையை உண்டாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு பசுத்தவான்களை தீர்க்கதரிசியை கொண்டு வந்து அவங்க அதை வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பிரைடுடைய நிறைவேறுதலாக அந்த நியூ டெஸ்டமென்ட்டுடைய நிறைவேறுதல் அதெல்லாம் அக்குமுலேட் ஆகி உங்க மேல வந்து நிறைவேறு. ஹல்லேலூயா. You are the expression of God. Hallelujah. தேவனை நம்ம வெளிப்படுத்துகிறோம். Expression of the mystery of God. Hallelujah. ரியாலிட்டியாக நம்ம இருக்கிறோம். அந்த ஷேடோ அண்ட் டைப்ஸ் எல்லாம் ரியாலிட்டியாக நம்ம மேல வந்து நிறைவேறுகிறது. இந்த முடியாத கர்த்தர் நமக்கு ஒரு சுலாகியத்தை கொடுத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நல்லா கர்த்தரை நமக்கு ஜெபிக்கலாம். நல்லா